தமிழ் அரசு வலைவலிஞர்களுக்கு வணக்கம். வலைவலி அதற்கு பிடி போது நெற்றிக்கண் என்று தன்னுடைய மூன்றாவது கண்ணையும் திறந்திருக்கக்கூடிய மனிதன் அவர்களோடு தான் இப்போது உரையாட காத்திருக்கிறோம். இப்போ என்னன்னா, தமிழர்களுக்கு பிரச்சனையா இல்லை, பேசுறதுக்கு தான் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்றதுக்காக உரையாடல். முதல்ல நம்ம கிங்டம் அந்த படத்தை பத்தி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்காட்டன் கிங்டம், ஃபர்காட்டன் எம்பையர், அதெல்லாம் படமா எடுத்தா இதோட மோசமான காட்சிகள்லாம் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எப்பவும் போல நம்முடைய தமிழ் மக்களை, அவருடைய விடுதலை போராட்டத்தை, அவருடைய அவலத்தை மறைக்கிறதுக்காக ஒரு கேவலமான சித்தரிப்பு. முதல் படத்தை பற்றி இந்த படம் முழுக்க முழுக்க வன்மம் நிறைந்த ஒரு படம். ஏதோ தெரியாம எடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு காட்சியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டாங்கன்னு இதை கருத முடியாது. திட்டமிடப்பட்டே இப்படிப்பட்ட படங்கள் சமீப காலங்களாக தொடர்ந்து வெளியிடப்படுது. இந்த வருஷத்துல இது 2வது திரைப்படம். சரி, நிறைய இருக்கு. ஆமா, இந்த வருடத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜாட் அப்படின்னு ஒரு படம், ஏதோ ஒண்ணு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்முடைய இயக்கத்தையும் தேசிய தலைவரோட பேரை நேரடியா குறிப்பிட்டு ஒரு வில்லன் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. நம்முடைய இயக்கத்தோட சீருடைய போட்டுக்கிட்டே அவங்க அப்பாவி மக்களை அடக்கி ஒடுக்குவாங்க, ஒரு ஊரையே அடிமையா ஓகே அந்த சீருடைய போட்டுக்கிட்டே அவங்க அப்பாவி மக்களை கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை அந்த படத்துல வச்சிருந்தாங்க. இப்ப இந்த கிங்டம் படமும் அதே வரிசையில மறுபடியும் நம்முடைய ஈழ தமிழ் சொந்தங்களையும் நம்முடைய இயக்கத்தையும் கொச்சப்படுத்துற மாதிரியும் இழிவுபடுத்துற மாதிரியும் காட்சிகள் அமைக்கப்பட்டு படம் வெளியிடப்பட்டிருக்கு. இது இல்லாம 2 வெப் சீரிஸும் இருக்கு. அந்த ஹண்ட்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சா, அது இல்லாம அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளாக் வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. அதுல குறிப்பிட்ட அந்த ஒரு சீசன்ல மட்டும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் சொல்லவே நாக்கூசுகின்ற கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டி இருப்பாங்க. ஆனா பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் வரவே இல்லை. சோ நாம எதிர்ப்புகள் தெரிவிக்காத வரைக்கும் இப்படிப்பட்ட படங்கள் தொடர்ந்து எடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட படங்களும் வெப் சீரிஸ்களும் வெளியிடப்படத்தான் செய்யும். 3வது படம் சொன்னாங்கன்னா லிட்டில் ஜாஃப்னான ஒரு படம் வந்துச்சு அப்படின்னு. ஆமா, அது நடுவுல வந்துச்சு. அது நிறைய பேர் என்ன, அது பெரிய ப்ராப்ளம் ஆகல, அதனால நம்ம அதை கண்டிக்க வேண்டியதோ, தமிழ்நாட்டுக்கு அது ஓடணும் மாதிரியே தெரியல. நான் அதிகமா திரைப்படங்களை கவனம் செலுத்துறதுனால கூட இந்த படம் நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு படம் சொல்றேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாமா? ஃப்ரீடம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா யார் நடிச்சதுன்னு தெரியல. நல்லா அறியப்பட்ட ஒரு நடிகர் நடிச்ச படம், தமிழ் படம். ஆனா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதுவுமே கூட ஈழ தமிழர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். இப்பதான் வந்துச்சு, போன மாசம். யார் தெரியுமா நடிச்சது? சசிகுமார். ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட மைய கதை என்ன அப்படின்னா, ராஜீவ் காந்தியோட அசாசினேஷனுக்கு பிறகு, அதாவது அவர் கொல்லப்பட்ட பிறகு விசாரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல, அந்த கொலை சம்பவத்தை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இந்திய அதிகாரிகள் எப்படியெல்லாம் தமிழ் மக்களை துன்புறுத்தினாங்க என்பதை அடிப்படையா கொண்டுதான் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா நமக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற படங்களுக்கு எவ்வளவு திரையரங்குகள் கிடைக்குது பாருங்க. தி ஹண்ட் அப்படிங்கிறது சோனி லைவ் எடுத்திருக்கிற ஒரு வெப் சீரிஸ். அனுவிக்கிய மித்ரா அப்படிங்கிற ஒருத்தர் 90 டேஸ்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கை இவர் தன்னுடைய படத்துல நாகேஷ் குன்னூர் அப்படிங்கிறவர் இணையத்தொடரா மாத்திருக்கு. நம்முடைய கேள்வி என்னன்னா, ஏன் இந்த வன்மங்கள் எல்லாம் படம் மாட்டிட்டு இருக்கீங்க? ஒரு முறை கூட நீங்க ஏன் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய அந்த தரப்பை சித்தரிக்கிற மாதிரி, அவங்களுடைய அவலங்களை சித்தரிக்கிற மாதிரி, அவங்களுடைய கஷ்டங்களை பேசுற மாதிரி ஒரு படம் எடுக்க மாட்டேங்குது? இந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்த படத்தை பார்த்தோம்னா இதுல ஆந்திராவில இருந்து அல்லது அந்த ஒரிசா, ஆந்திரா அந்த பகுதியில இருந்து ஒரு மக்கள் புலம்பெயர்ந்து இலங்கைக்கு போறாங்க, அங்க ஒரு பகுதியில வாழ்றாங்க. அவங்களுக்கு பிற்காலத்துல அங்க இருந்து குடியுரிமை நீக்கப்பட்டு அவங்க இந்தியாவில குடியுரிமை கேட்டாங்க. மலையக தமிழர்களும் அவங்க சித்தரிக்கிறாங்க. சித்தரிப்பு சரியா? வரலாற்று ரொம்ப தப்பு. நீ சில விஷயங்களை நாகரிகம் கருதி மூடி மறைச்சு பேசலாம். எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, நான் வெளிப்படையா சொல்றேன். அந்த படத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, 1920
ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாகுளம் என்கின்ற பகுதியை சேர்ந்த சில தெலுங்கு பழங்குடியினர் அவங்களுடைய இடத்தை ஆக்கிரமிக்க வந்த பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்து போராடுறாங்க. அந்த போர்ல தங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் இவங்களை எல்லாம் ஒரு கப்பல்ல ஏற்றி கடல்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த கப்பல் வந்து சேர்ந்த இடம் தான் ஜாஃப்னா, இலங்கை தீவு. ஆமா, அங்க வந்த அந்த தெலுங்கு பழங்குடியின மக்களை அங்கே வசிக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அடிமையா நடத்தினாங்களாம். அவங்களுடைய அந்த கடத்தல் தொழிலுக்கு அவங்கள அடியாட்களா பயன்படுத்திக்கிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாம அங்கே வந்து தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கும் அவங்கள கொத்தடிமைகளா வச்சுக்கிட்டாங்களாம். நான் கேக்குறேன், பிரிட்டிஷ் காலத்துல எந்த தெலுங்கு பழங்குடியின மக்களை தோட்ட வேலைக்காக ஆந்திராவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க? ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்டு காட்ட முடியுமா உன்னால? தமிழ்நாட்டுல இருந்து கூட்டிக்கிட்டு போனாங்க. மிஞ்சு போனா கேரளாவில இருந்து கூட்டிக்கிட்டு போனாங்க. ஒரு சில மலையாளிகள் அங்க இருக்கிறாங்க. இதை தவிர வேற எந்த மொழி பேசக்கூடிய மக்களை இலங்கை தோட்ட தொழிலுக்காக ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலகட்டத்துல அங்க கூட்டிக்கிட்டு போனாங்க? நீ என்னவா வந்து படம் எடுத்து வைக்கிற? சரி, அத்தோட நிறுத்தினியா? அதுவும் கிடையாது. அதாவது இங்கிருந்து அப்பாவிகளாக போன அந்த தெலுங்கு பழங்குடியின மக்களை அங்கே வசிக்கக்கூடிய தமிழர்கள் அடிமையா வச்சிருந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய கடத்தல் தொழிலுக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு கட்டத்துல கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க. ஒரு சத்திரம் மாதிரி இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. வில்லன் வருவாரு. வில்லனோட பேர் என்ன தெரியுமா? முருகன். தூய தமிழ் பேர். வில்லன் வருவாரு, கண்ணை காட்டுவாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மக்களோட கழுத்தை அறுப்பாங்க. ஈழத்தமிழ் தான் பேசணும். கழுத்துல குத்துவாங்க, கடப்பாரிலே அப்படியே குத்தி கொலை பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நாங்க கொலை பண்ணோமா? இந்த அநீதிகள் எல்லாம் எங்களுக்கு நடந்துச்சா? சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால் நாங்கள் இப்படிப்பட்ட கொடூரங்களுக்கு ஆளானோமா, இல்ல நாங்க மத்தவங்களுக்கு செஞ்சோமா? நீ எப்படி படம் எடுத்து வச்சிருக்கிற? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த படம் வந்து பேன் இண்டியா பிலிம் தானே? உலகம் முழுக்க கூட இது வெளியாகும் தானே சொல்லிக்கிறாங்கல்ல, அதான் உண்மை. பல மொழிகள்லயும் இந்த படம் வந்து டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு இருக்கு. இந்த காட்சிகளை பார்க்கிற பிற மொழியினர் தமிழர்களை பத்தி என்ன நினைப்பான்? எனக்கு என்னன்னா, விஜய் தேவரகொண்டா வந்து மிக நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டு திரைத்துறையில ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நடிகராக காணப்படுறாரு. அவரு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறவங்க தமிழர்கள் வந்து இதை என்னவா நினைப்பாங்க? இதுல ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் 100 நெகட்டிவ்ஸ் இருக்கு. இது தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து அனுமதிப்பாங்க மாட்டாங்க, எந்த கவலையும் இல்லாம இந்த படத்தை அடிச்சிட்டாரு. நீ வந்து நடிகர்களை எல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்க கூடாது. நடிகர்களுக்கு வரலாற்று அறிவோ அரசியல் அறிவோ துளி கூட கிடையாது. இந்தியாவுல எந்த ஒரு நடிகருக்கும் அப்படிப்பட்ட அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது. சரி, ஓகே, நீ சொல்ற மாதிரி விஜய் தேவரகொண்டா வந்து தமிழ் திரையுலகத்தின் மீது ஒரு பற்று வச்சுக்கிறாரு. பிரஸ் மீட்ல கேட்கும் போது நீங்க படம் பாக்குறீங்கன்னு, இந்த படத்தை தமிழ் படத்தை நான் பாத்துருக்கேன், அது டேரக்டர் யாரும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு மில்லர் படம் நிறைய படங்களை குறிப்பிட்டு பேசினவர் தான். தமிழ் படத்தை போய் தெரியாதவர் கிடையாது. விஜய் தேவரகொண்டா மட்டும் கிடையாது, ஜூனியர் என்டிஆர் ஆகட்டும், சிரஞ்சீவியோட மகன் ராம் சரண் ஆகட்டும், எல்லாருமே தமிழ் சினிமாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஜூனியர் என்டிஆர் வந்து வெற்றிமாறன் கிட்ட ரெக்வஸ்டே வச்சாரு, சார் அடுத்த படத்துல என்ன கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஓப்பனாவே கேட்டாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, இந்த மக்களோட உணர்வை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? உணர்வே இல்லையே, செத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கலாம். இப்ப உங்களை உட்கார வச்சு இயக்குனர் கதை சொல்லி இருப்பாரு இல்ல, இலங்கைங்கிற ஒரு தீவுக்குள்ள பழங்குடியின மக்கள் போய் வசிக்கிறாங்க, அவங்க என்னைக்காச்சும் தங்களுடைய தலைவன் வருவான், தங்களை மீட்டு கொண்டு போவான் அப்படின்னு நம்புறாங்க. நீங்க தான் சார் அந்த மீட்பர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பூரிச்சு போயிருக்கும்ல. கதையை கேட்கும் போது தெரியலையா இது வரலாறுக்கு முரணா இருக்கு, தமிழ் மக்களோட உணர்வை காயப்படுத்துற மாதிரி இருக்குன்னு? அப்ப தெரியலையா? இப்போ அண்மையில வந்து தெரியாது. ஏன்னா இது எல்லாமே திட்டமிடப்பட்டு வெளியிடப்படுகின்ற திரைப்படங்கள் தான். நான் அடிச்சு சொல்றேன், ஏன் வந்து சமீப காலங்கள்ல தொடர்ச்சியா இப்படிப்பட்ட படங்கள் வருது? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய காணொலியில கூட பேசியிருந்தேன். 80-90கள்ல விஜயகாந்த், அர்ஜுன் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸாகவோ ஒரு மிலிட்டரி மேனாகவோ நடிச்சிருப்பாங்க. தீவிரவாதிகள் யாரு? யாரு?
யார முஸ்லிம்ஸ வந்து தீவிரவாதிகளா காட்டியிருப்பாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதி, ஆப்கானிஸ்தான் தீவிரவாதி, இந்த குண்டு அங்க பண்ணாங்க. அன்னைக்கு வந்து நமக்கு போதிய அளவுக்கு அறிவு இல்லை. அன்னைக்கு யாரும் வந்து இத எதிர்த்து பெருசா பேசல. ஏன்டா தீவிரவாதினாலே அவன் இஸ்லாமியன் தானா, ஏன் மத்த மதத்துல தீவிரவாதிகளே கிடையாதா என்கின்ற கேள்விய அன்னைக்கு யாரும் எழுப்பல. ஆனா அந்த படத்தை பார்த்து பழகி வளர்ச்சி அடைந்த இன்றைய தலைமுறை கிட்ட 90s கிட்ட போய் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிப்பாரு. அவன் பொது புத்தியில அவன் மனசுல வர முதல் எண்ணம் இஸ்லாமியரோட உருவம். அந்த சோட்டா பீமுடைய கார்ட்டூன்களே அந்த மாதிரி தான் வரையறான். கரெக்ட். அவன் மனசுல பதிஞ்சு தொலைச்சிருச்சு. அவன் சரியா ஒரு சின்ன பசங்க பாக்குற கார்ட்டூன் அதுல வந்து சோட்டா பீம் வந்து தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுறாரு. அதுல தீவிரவாதிகளை எப்படி சித்தரிச்சிருக்கிறாருன்னா இஸ்லாமியர்கள் மாதிரி தான். அப்ப பிஞ்சு நெஞ்சுக்குள்ள நஞ்ச விதைக்கிற கதை தானே இதெல்லாம். அப்ப இன்றைக்கு பொது புத்தியில தீவிரவாதி அப்படின்னாலே எப்படி இஸ்லாமியர்களோட உருவம் வருதோ, நாளைக்கு தமிழர்கள்னு சொன்னா என்ன மாதிரியான எண்ணம் வரும்? இப்படிப்பட்ட படங்கள் தொடர்ந்து வெளியானா அத பிற மொழியாளர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தா அடுத்து வரப்போற தலைமுறை கிட்ட தமிழர்கள்னா யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அரக்கர்கள், ராட்சசர்கள், அப்பாவி மக்களை கொடூரமா கொலை பண்றவங்க, இப்படிதானே பேசுவாங்க. புராணங்களை எழுதி வச்சது வந்து நம்ம எப்படி அரக்கர்களா தெரிஞ்சு அது மாதிரி இப்போ வந்து நவீன கால திரைப்படங்கள்ல சித்தரிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு திரைப்படம் அது இவ்வளவு மோசமாக நம்ம சித்தரிக்குது அப்படிங்கிறத தாண்டி தெலுங்கு திரைத்துறையே கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு எதிராக திரும்பின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜாட் திரைப்படம் வந்து அந்த ஜாட் அப்படிங்கிற பெயர்ல வந்து சன்னி தியோல் அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவராக, ஹரியானா அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனா அதனுடைய இயக்குனரான கோபிச்சந்த் மலினி ஆந்திராவை சேர்ந்தவர். அதுவும் ஓங்கோல பூர்வீகமா கொண்டவர். படம் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சரோட சொந்தக்காரங்க தான். சீரால இருந்து அந்த ஓங்கோல் போற வழி அதுக்குள்ளதான் நடக்குது. அவர் சென்னையில இருந்து தான் கிளம்புவார், அயோத்தி எக்ஸ்பிரஸ்ல கிளம்புவாரு. கொடுமையான ஜாட் படத்தை நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன் நினைக்கிற விஷயம். அதாவது டெல்லியில இருந்து குடியரசுத் தலைவர் அனுப்பி ஒரு சிபிஐ ஆபீசர் அங்க இருந்து கிளம்புவாப்புல. எதுக்காக? ஆந்திராவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் எல்லாம் நிறுத்துறதுக்காக. அவரு இந்த கிராமத்துக்கு கடைசி வரைக்கும் வர மாட்டாரு. சென்னையில இருந்து அயோத்தி எக்ஸ்பிரஸ்ல கிளம்புறவரு நடுவுல ட்ரெயின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இட்லி சாப்பிடுறதுக்காக கீழே இறங்குவார். அவர் அந்த கிராமத்துக்கு போய் தீவிரவாதிகளை பார்த்து அப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு உண்மையா அந்த வேலைக்காகவே சார்ட்டர் ஃபிளைட்ல கிளம்பி வருவாரு சிபிஐ ஆபீசர், அவர் பார்க்க மாட்டாரு. ஆனா ட்ரெயின்ல கிளம்பி வந்து பிரேக் டவுன்ல இறங்கினவர்லாம் அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. கடைசியில பார்த்தா அவர் யாரு? அவர் கேப்டன், அவர் மேஜர், அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. உண்மையாக இந்த ப்ரொபகண்டா மூவிஸ், இது உண்மையாக இந்த மாதிரியான மூவிஸ் வந்து நான் ப்ரொபகண்டா மூவிஸ்னு கிளாசிஃபை பண்ணுவேன். இந்த ப்ரொபகண்டா மூவிஸ் இங்கே விட நார்த்ல ரொம்ப அதிகம். அந்த நார்த்ல பரவ தொடங்கிய தொற்று நோய் இன்னைக்கு இந்த தெலுங்கானா ஆந்திராவுடைய டோலிவுட்டையும் அஃபெக்ட் பண்ணிருக்குங்கிறது உண்மை. அவங்களும் இது நிறைய பேன் இண்டியாங்கிற கனவுல இவங்களுக்கும் அந்த நோய் வந்துருச்சு. அந்த நோயினால இவங்களும் ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ் எடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ நம்ம சொன்ன ஜாட் ஃபிலிம், ஜாட் திரைப்படத்தில் வில்லனா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ரண்டீப் ஹூடா. இந்த ரண்டீப் ஹூடா போன வருஷம் ஒரு படம் நடிச்சு ஒரு வெளியாச்சு. அந்த படம் பேர் வந்து சாவர்கருடைய முழு வாழ்க்கையில அந்த படம் எடுத்திருந்தாங்க. எனக்கு அவனை இங்க வந்து ஒரு ராவணனை கும்பிடக்கூடிய ஒரு தமிழனா அந்த படத்தை சித்தரிச்சுருக்காங்க. இந்த படத்துல ரெஜினா கேசன்ட்ரா, ஜாட் படத்துல ரெஜினா கேசன்ட்ரா பேசக்கூடிய முதல் வார்த்தை தமிழ், அத்தை. அடுத்தவங்க என்ன பேசுறது எல்லாம் தமிழ் வார்த்தை. காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை பெண்களை நிர்வாணப்படுத்தக்கூடிய பெண்ணா காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எந்த பெண்கள் யார் அப்படி பண்ணாங்க? அதான் சொல்றேன். இப்ப தமிழர்களையும் தமிழ் பெண்களையும் நீங்க இவ்வளவு கொடூரமா சித்தரித்து படம் எடுத்து வெளியிட்டா அத பாக்குற பிறமொழியாளர்கள் தமிழர்கள்னா என்னன்னு நினைப்பான்? எனக்கு புரியலையே. இப்ப அமெரிக்கன் ஹாலிவுட் பிலிம்ஸ் எல்லாம் வந்து நீ பார்த்தன்னு வச்சுக்க, 2ஆம் உலக போரை மையப்படுத்தி எடுக்கப்படுகின்ற எல்லா திரைப்படங்கள்லயும் நாஜி ஜெர்மனிய வில்லனா காட்டுவாங்க. அதை பத்தி நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். அதான் 1942லயே ஆஃபீஸ் ஃபார் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ் ப்ரொபகண்டா அப்படிங்கிற மாதிரி வார் இன்ஃபர்மேஷன், ஆஃபீஸ் ஆஃப் வார் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆஃபீஸை தொடங்கலாம். அந்த ஆஃபீஸ் எதுக்குன்னா இந்த வார்ல வந்துட்டு மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம சண்டை போட முடியும். மக்களுடைய ஒத்துழைப்பு பெறதுக்காக இந்த ஆஃபீஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணும். என்ன ஒர்க்கு தெரியுமா? ஆர்டிஸ்ட், இந்த நியூஸ் ரீல்ஸ், ரேடியோ ஷோஸ், இது எல்லாமே வார்ல அமெரிக்காவுக்கு ஆதரவான ப்ரொபகண்டா செட் பண்றதா வேலை. கோயபிள்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். கோயபிள்ஸ் நிறைய போய் பேசணும், இவங்க பேசுற போயெல்லாம் அடுக்கவே முடியாது, அவ்வளவு இருக்கு. அதான் இப்ப
இரண்டாம் உலக போரை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய எல்லா படத்துலயும் நாஜி ஜெர்மனிய வில்லனா காட்டுவாங்க. இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு ஹாலிவுட் திரைப்படங்கள்ல யார வில்லனா காட்டுவாங்கன்னா சோவியத் ரஷ்யாவை. சோவியத் ரஷ்யா வீழ்ந்த பிறகு யார வில்லனா காட்டுவாங்க அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த சில ஏஜென்ட்ஸையும் சில டெரரிஸ்டையும் வில்லனா காட்டுவாங்க. இப்படிதான் வந்து அந்த ஹாலிவுட் திரைப்படங்களோட நரேட்டிவே இருக்கும். இப்ப அதே பாணிய இந்தியாவில் இருக்கின்ற மற்ற திரைத்துறைகள் கையில எடுத்திருக்கு. எவன் படம் எடுத்தாலும் அதுல ஒருத்தனை வில்லனா காட்டணுமா, அவன் தமிழன். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்தியர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் எங்களை எப்படி பாக்குறீங்க? எங்களை பிடிக்கலன்னா விட்டுருங்க, வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. நீ வந்து ஒரு விஷயத்த சுட்டி காட்டின, இவங்க மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் அதை கூட பெருசா பார்க்கல. நீ படம் எடுக்கிறல்ல, அதே கருத்துரிமை அதே படைப்புரிமை எனக்கு இருக்கா? கிருஷ்ணதேவராயரை பத்தி அந்த தெனாலி படத்துல வச்சதுக்கு என்ன கதை காரணம்? இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே அரசியலமைப்பு சட்டம் தானே. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 90 எல்லாருக்கும் பொதுவான கருத்துரிமையை தானே சொல்லுது. ஆந்திரர்களுக்கு என்று ஸ்பெஷலான கருத்துரிமையும் தமிழர்களுக்கு என்று கொஞ்சம் தரம் குறைந்த கருத்துரிமையும் கொடுத்திருக்கா? இல்ல என்ன கருத்துரிமை? அதுதான். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உனக்கு உரிமை இருக்குல்ல என்னை இழிவுபடுத்தி படம் எடுக்கிறதுக்கு. அது என்னடா, நான் பட்ட வலியையும் நான் பட்ட வேதனையையும் படமா எடுக்கணும்னா எனக்கு மட்டும் உரிமை இருக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் சென்சார் போர்டு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இங்க கருத்துரிமை என்பது எல்லாருக்கும் பொதுவா இல்ல. தமிழர்கள் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக உணர்த்தப்படுகின்றது. இதுல நீங்க சொன்ன இரண்டாம் உலக அமெரிக்கா எடுத்த படம் ரோசி ரிவெட்டர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படங்கள்லாம் வந்து வார் டைம்ல அந்த மிஷினரிஸை பிளேன்ஸை புல்லட்ஸை உருவாக்குறதுக்கான பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு பெறதுக்காக பெண்கள் மசில்ஸ் வச்சுட்டு காட்டுற we can do it எல்லாம் போஸ்டர் வச்சிருக்காங்க. அது அப்படியே எக்கச்சக்கமான படங்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா கல்ஃப் வார் சொன்னீங்க 2003ல எம்பர்டட் ஜேர்னலிசம், அதாவது ஒரு மிலிட்டரி ட்ரூப்போட ஒரு போட்டோகிராஃபரை ஒரு ஜேர்னலிஸ்டை சேர்த்து விட்டுருவாங்க. அதன் மூலமாக வார்ல அமெரிக்கா ஜெயிக்குது, அமெரிக்கா பெரிய சாதனைகள்லாம் பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா வியட்நாமுடைய போட்டோகிராஃபர் எடுத்த ஒரு போட்டோ போருடைய கொடூரத்தை காமிச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அண்ணன் குமரன் அவர்கள் இந்த செம்மணியில என்ன நடந்துட்டு இருக்கிற போருடைய கொடூரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒரு படம் எடு, அந்த மாஸ் பேஸ்ல என்னென்ன இருக்கு ஒரு படம் எடு. அது கூட முக்கியம் கிடையாது. இப்ப நாம வந்து இந்த செம்மணி புதையக்கூடிய தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தினம் தினம் நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுதல் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. 4ல இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, தினம் தினம் வந்து புதைக்குழியில இருந்து எலும்பு கூடுகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நடந்து முடிந்த இனப்படுகொலைக்கான பெரும் சாட்சியாக அந்த புதைகுழி அமைஞ்சிருக்கு. இதை வைத்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தமிழர்கள் நீதி கேட்டு போராடும் போது மற்ற தேசிய இன மக்களோட ஆதரவு நமக்கு எப்படி கிடைக்கும்? நான் வந்து எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கேட்டு போராடுறேன், நீ அதே நேரத்துல எங்களை வந்து வில்லனா சித்தரிச்சு கொடூரனா சித்தரிச்சு ஒரு படம் எடுத்து விடுற. நான் போய் எங்களை இப்படி கொண்டுட்டாங்கன்னு நின்னா நீ யோகியமா? நீ கொள்ளலையா? இந்தியாவில இருக்கிறவனுக்கு திரைனா எது தரைனா எதுன்னு வேறுபாடே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஐயோ எங்களை கொண்டுட்டாங்களே, இங்க பாருங்க எவ்வளவு பேர் புதைச்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கொண்டு இருக்காங்க, பள்ளிக்கூடம் போன பையனை ஸ்கூல் பேக்கோட கொண்டு புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் போய் புலம்புனா நீ யோகியமா? நீ அப்பாவி மக்களை எப்படி எல்லாம் குத்தி கொலை பண்ண அந்த படத்துல நான் பார்த்தனே அப்படின்னுவான். இல்ல, நீதி என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய கூட்டுக்குரல், சமூகத்துடைய கூட்டுக்குரலால் தான் சாத்தியப்படக்கூடியதுதான் நீதி அப்படிங்கிறது. அப்ப அந்த நீதி கிடைக்க கூடாது. நீதி கிடைக்க கூடாதுன்னா அந்த கூட்டுக்குரல் கூட்டாக எழவே கூடாது. ஒரு குரல், அந்த குரல் எழக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அவனுக்கு முதல்ல மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுவான். அவனை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள், அப்படி ஒரு திரைப்படமாக தான் இதுக்கு முன்னாடி வந்த ஜாட்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மெட்ராஸ் கஃபேயா இருக்கட்டும், இந்த மிஷன் 90 டேஸ் சொல்லிட்டு ஒரு படமா இருக்கட்டும், உண்மையில இன்னொரு படம் மம்முட்டி நடிச்சிருக்காராம், அதுலயுமே இதே மாதிரியான சித்தரிப்புகள் எல்லாம் வருதுங்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்த இந்த திரைப்படமா இருக்கட்டும், ஃபேமிலி மேன் சீரிஸ் ஆகட்டும், இப்போ வந்துருக்கு அந்த கிங்டம் ஆகட்டும், இது எல்லாமே ஒரே குட்டையில ஊர்னா கலிசடைகள் தான், ஒரே மட்டும் தான், ஒரே சாக்கடைகள் தான். இந்த சாக்கடைகளை வச்சு என்ன பண்ண போறீங்க? விஜய் தேவரகொண்டாவுக்கு தமிழ்நாட்டில் படம் நடிக்கிற ஆசை இருக்காது. இல்ல இதுவே வந்து கடைசியா இருக்கு. இனி ஒரு படம் நம்ம இழிவுபடுத்தி எடுக்கவே கூடாது.
அப்படி ஒரு படத்துல நடிச்ச நடிகை இனி ஒரு பக்கம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். காவேரி பிரச்சனையில ரஜினிகாந்த் வந்து கன்னடர்களை வந்து உதைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக அவருடைய குசேலன் படம் வெளியாகும் போது அவர் மன்னிப்பு கேட்கலன்னா அந்த படம் இங்க ஓடாதுன்னு கன்னடர்கள் சொன்னாங்களா இல்லையா? இது ஒண்ணு. அதே காவேரி பிரச்சனை போராட்டத்தின் போது சத்யராஜ் கன்னட மக்களை கண்டித்து பேசியதற்காக பாகுபலி படம் வெளியாகும் போது அவர் மன்னிப்பு கேட்டாதான் நான் வந்து இந்த படத்தை வெளியிட விடுவேன் அப்படின்னு கன்னடர்கள் போராடினாங்களா இல்லையா? எத்தனை வருஷம் இடைவெளிக்கு பிறகும் கூட சரியான நேரம் பார்த்து கன்னடர்கள் இன உணர்வோட செக் வைக்கிறாங்க. இந்த உணர்வு நமக்கு வரணும். இல்ல இது என்னன்னா இந்த படத்துக்கு அடிக்கிற அடி இருக்கு தெரியுமா? இனி ஒருத்தனுக்கு நம்மளை இழிவுபடுத்தி படம் எடுக்கணும்ன்ற எண்ணமே வரக்கூடாது. இதுல முக்கியமான செய்தியை பதிவு நாம் தமிழர் கட்சியினர் எல்லா மாவட்டங்கள்லயும் அந்தந்த மாவட்டங்கள்ல இந்த திரைப்படம் திரையிடக்கூடிய திரையிடத்துக்கு போய் அவங்க கிட்ட நேர்மையான முறையில நியாயமான முறையில பேச்சுவார்த்தை நடத்தி மனு படத்தை நீக்குங்கன்னு சொல்றாங்க. பல திரையரங்குடைய உரிமையாளர்கள் முதல்ல நீக்கியிருக்காங்க. அதுக்கு நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்துல சிலர் இன உணர்வற்று எனக்கு காசு தான் முக்கியம், என்ன கலிசடையான தேட்டர்ல ஓடினாலும் பரவாயில்ல, நான் என்ன கருமதானா ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். இன உணர்வற்ற பணத்தை மட்டுமே குறியாக கொண்ட சோத்து பிண்டங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இல்ல இவனுங்கெல்லாம் யாருன்னா அந்த நைட்டு 12 மணிக்கு மேல டூர் டாக்ஸ் இந்த மாதிரி படமும் போடுறான்னு சொல்லலாம். அவனுங்கெல்லாம் அந்த மாதிரியான படங்கள்லாம் ஓட்டுறோம் ஓடி போகும். ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் தமிழ்நாடு அரசு ஏன் விட்டு வெளியிட்டாங்க? ஒரு அரசு இல்ல, என்ன கேவலப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறான். மதராசின்னு ஒரு பேர்ல ஒரு படம் வந்து 2006 அர்ஜுன் நடிச்ச ஒரு படம் வச்சு மதராசிங்கிறது பேரு. ஆனா வடக்குன்ற பேர்ல படம் எடுக்க முடியுதா? பேர் என்னன்னு மாத்துறீங்க, ரயில் மாத்துறீங்க. மதராசின்ற பேர்ல படம் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அனுமதி இருக்கு. வடக்குன்ற பேர்ல படம் எடுக்க அனுமதி இருக்கு. நாளைக்கு நான் கொல்ட்டின்னு படம் எடுத்தா விடுவானுங்க, சங்க முடிஞ்சு கேட்க மாட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? கபிலுடைய கொலை தெரிஞ்சா முதலமைச்சர் வாயை திறக்கல. இவங்களுக்கு தெரிஞ்சேதான் இப்படிப்பட்ட படங்கள் வருது. ஏன் தெரியுமா? ஈழ தமிழர்களுக்கும் ஈழ விடுதலைக்கும் கருணாநிதியும் திமுகவும் செஞ்ச துரோகத்தை கடந்த 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் இந்த தமிழ் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி சொல்லி கருணாநிதினா துரோகி அப்படின்னு நேத்து வந்த குரூப் ஏஐக்கு தெரியற அளவுக்கு நாம பதிய வச்சிட்டோம். இது வந்து திமுகவால தாங்க முடியல. ஏண்டா நாங்க பண்ண துரோகத்தை சொல்லியாடா நீ எங்களை டேமேஜ் பண்ற? இரு, ஆந்திராவில இருக்கிற எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி உன்னை டேமேஜ் பண்ற மாதிரி, உன்னை இழிவுபடுத்துற மாதிரி நான் படம் எடுக்கிறேன், நீ எப்படி உன் விடுதலையை கேட்டு இங்க ஆதரவு திரட்டுறன்னு பாத்துறன்னு அவங்களோட முழு அனுமதியோட தான் இந்த படங்கள் வெளியாகுது. நான் தெரியாமத்தான் கேக்குறேன், சின்னவருக்கு தெரியாம தமிழ்நாட்டுல ஒரு படம் வெளியாயிட முடியுமா? அவர் திரையுலக அதிபதியா? அவருக்கு தெரியாம இதுல எத்தனை தியேட்டர்ல பினாமியா சின்னவர் இருப்பாரு, அந்த முதல்வரோட குடும்பம் இருக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் ஈழத்தமிழர்கள் வீடு கட்டி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நான் ஈழத்தமிழர்களின் சகோதரன். ஐயா சகோதரரே, உங்களுடைய சகோதரர்களை இழிவுபடுத்தி படம் எடுத்திருக்கிறாங்க. டே உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்குடா, உன்னை எவனா திட்டுனா நான் சும்மா விட்டுருவேனா? என் தம்பி, நீங்க சகோதரர் தானே, உங்க சகோதரர்களை தான் இழிவுபடுத்திருக்காங்க உங்க சொந்தக்காரங்க. வாயை திறந்து பேசுங்க. இல்ல இது என்னன்னா, அவருக்கு தெரியாதுங்கிறத தாண்டி இந்த முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்த போராட்டம் பற்றி நான் சொல்றேன்ல, பண்ணட்டும், நீங்க டேமேஜ் ஆகுங்க. அந்த உணர்வு இங்க மட்டுப்படணும். ஈழ தமிழர்கள்னா கொடூரமானவர்கள் அப்படின்னு நம்ம மக்கள் மத்தியிலையும் பதிய வைக்கணும்னு தான் இந்த படத்தை எல்லாம் ஓட விடுறாங்க இவங்க. இல்ல அதான் நான் சொன்னேன், அந்த வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு ஒரு ஈழத்தமிழர் கேட்டாரு. அது ஐநா வந்து அகதிகளுக்காக ஏதிகளுக்காக கொடுக்கக்கூடிய நிதியில கட்டப்படக்கூடியது. தமிழ்நாடு அரசு நிதியில கட்டினாங்களான்றத செக் பண்ணுங்க. பாசன் கேட்கிற பாஸ்கரன் படத்துல வரும்ல, நீ என்னமோ ஒப்பமுட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க, அது அவன் ஐநாவுடைய நிதியில கட்டியிருக்காங்க, நீங்க உங்க நிதியில கட்டினீங்களான்றத சரியா சொல்லணும். ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய கும்பல் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரியான திரைப்படங்கள் ப்ரொபகண்டா மூவிஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோட ஒரு சில அரசியல்வாதிகளால, ஆளும் வர்க்கத்தால, ஆளும் அரசால நம்முடைய விடுதலை போராட்டத்தை, நம்முடைய விடுதலை வேட்கையை வந்து கொச்சப்படுத்துறதுக்காக எடுக்கப்படுது. அதனால இந்த மாதிரியான திரைப்படங்கள் நம்பாதீங்க. இதற்கு எதிரான பரப்புரை அப்படிங்கிறது ரொம்ப தேவை. கடைசியா ஒரு தகவல் மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன். இந்த இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டுவது, ஈழத்தமிழர்களை மோசமானவர்களாக தெரியுது, இந்த விஷயங்கள்லாம் தாண்டி
உண்மையான தீவிரவாதிகள் யாருங்கிறத தமிழ்நாட்டுல வந்து படமா எடுத்த ஒரே நபர் ஐயா எஸ்பி ஜனநாதன் அவர்கள் மட்டும்தான். கூலிப்படை அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சார். அதாவது ஈழத்தமிழர்கள் வந்து இலங்கையில கூலிப்படையால கொல்லப்பட்டாங்க. அந்த கூலிப்படை எங்க இருந்து தெரியுமா இருந்துச்சு? நீங்க சொல்ற எந்த ஒரு அரேபிய நாட்டுல இருந்தோ ஒரு இஸ்லாமிய நாட்டுல இருந்தோ பிரிட்டன்ல இருந்து வந்துச்சு. இப்பவும் நிறைய போர்கள்ல இந்த கூலிப்படைகள் பயன்படுத்தப்படுது. அமெரிக்கா சார்பில் அமெரிக்கால பேராண்மை படத்துல அமெரிக்கால நிறைய கூலிப்படைகள் இருக்கு, ரஷ்யா கூலிப்படை இருக்கு, உக்ரைன்ல கூட கூலிப்படைகள் இருக்கு. இப்படிப்பட்ட கூலிப்படைகளை பத்தி அரசுகளே வந்து இயக்கக்கூடிய இந்த கூலிப்படைகளை பத்தி ஒரு ரூபாய் வாய் தரணும். ஆனா மக்களுடைய விடுதலை போராட்டங்களுக்காக சிலர் ஆயுதம் தாங்கி விட்டால் முடிஞ்சு போச்சு. நானும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் இறுதியா சொல்லிக்கிறேன். இது தொடர்பா எங்களை வந்து ராட்சசர்கள் அரக்கர்கள் அப்படின்னு சொல்ற ராட்சசர்கள் என்ன பண்ணுவாங்க, அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்றத காட்ட ஆரம்பிச்சா தாங்குவீங்களாங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிறேன். அதனால மீண்டும் இந்த மாதிரியான ஒரு ப்ரொபகண்டா திரைப்படம் தமிழ்நாட்டில் எட்டி கூட பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கையோடு கண்டனத்தோடு இந்த காணொலி நிறைவு செய்ய மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை இது உங்கள் தமிழ் அரசு வழி. நன்றி.